அண்ட் நிறைய பேர் வந்து மேபி அது இப்போ இருக்கான்னு தெரியல, நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா சூசைடல் தாட்ஸ் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் ஒரே ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். இப்போ ஒரு காலத்தில் தேவதாஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போ பார்க்குற நியூ ஜென்ரேஷன்ஸ் தெரியுமான்னு தெரியல, லவ் ஃபெயிலியர்ஸ் வந்துருச்சுன்னா அவ்வளோதான்ட்டு. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் லவ் இல்லைனா செகண்ட் லவ்னு போகிறோம். ஏன்னா அந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி நமக்கு வந்துருச்சு. ஒன்று இல்லைனா அடுத்து சிம்பிள் மேட்ரு. பிஸ்னஸும் அப்படியே தான். இது ஃபெயிலியர் ஆகிடுச்சா அடுத்து வெக்கமே படாதீங்க, முடியலையா ஜாபுக்கு போங்க. 4 நாள் பேசுவாங்க, 5 நாள் பேசுவாங்க, 6வது நாள் உங்ககிட்ட டேலண்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அப்புறம் நீங்கள் பேரலாக இன்னொரு பிஸ்னஸ் கூட ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ இதுதான் எண்டு கார்டெலாம் கிடையாது. அண்ட் பிஸ்னஸ் தான் பெருசு, ஜாபு கம்மின்ற கான்செப்ட் கூட நான் ஒத்துக்கிற ஒரு பர்சன் கிடையாது. நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா பின்னாடி எனக்கு 50 டீம் பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க 50 பீப்புள் இல்லைன்னா இங்கே இல்லவே இல்லை. ஸோ அதனால் பிஸ்னஸ் வசதி, ஜாபு கம்மின்ற தாட் ப்ராசஸ்லேருந்து வெளில வாங்க. உங்களுக்கு செய்கிற விஷயம் பிடிச்சிருக்கா, சந்தோஷமாக இருக்கா, முக்கியமாக காசு வருதா, நீங்கள் எத்திக்கலாக இருக்கீங்களா, அறத்தோட பண்ணுறீங்களா, இதை மட்டும் பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணிகிட்டே போங்க. லைஃப்பில் நிறைய விஷயம் வரும். ஸோ கவலைப்படாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.